வாழ்க வா- வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. இன்றைய ஆத்ம சங்கமத்தின் அடுத்த நிகழ்வாக நலமாக வாழ்வதற்கு என்ற தலைப்பிலே உரையாற்ற ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் காமேஸ்வரி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். அம்மா அவர்கள் அரசு பணியில் ஓய்வு பெற்றவர், டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றவர். கடந்த 2007ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து 13 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருகிறார். பெங்களூர் டொம்லூர் சென்டர் சிவாஜி நகரா ஸ்கை ட்ரஸ்டில் இருந்து வந்திருக்கும் அம்மா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் மேடம். கரெக்டா இருக்கா மேடம் வாய்ஸ்? கிளியரா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த ஜூமில் அமைந்திருக்கும் அனைத்து பேராசிரியர்களையும் வணங்கியும் வாழ்க வளமுடன் என்று கூறியும் என் சிந்தனையை தொடர்கிறேன். நலமாக வாழ்வதற்கு என்ற தலைப்பில் சிந்தனையாற்ற வந்திருக்கிறேன். உலகில் எந்த மனிதனும் வாழ வேண்டும் என்று எண்ணி வரவில்லை. பிறந்து விட்டோம். எல்லா உயிர்களும் வாழ நினைக்கின்றன. மனிதனும் வாழ நினைக்கிறான். துன்பம் இல்லா இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை நாடுகிறான். ஆனால் அது முடியுமா? எப்படி வேணாலும் வாழலாம் என்பது சரியில்லை. நலமாக வாழ்கிறோமா என்பதே அவசியம் அல்லவா? உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கங்கள் இரண்டும் வினைப்பதிவின் அடையாளங்கள் ஆகும். தனக்கோ பிறருக்கோ, உடலுக்கோ மனதிற்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ எண்ணம், சொல், செயல் மூன்றாலும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்வதே அறவாழ்வாகும். தனி மனிதன் வாழ்விலும் சமுதாயத்திலும் வாழ்க்கை சிக்கல்கள் பெருகிக் கொண்டே போகிறது. இந்நிலை மாறி நல்வாழ்விற்கான வழி வேண்டுமானால் தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற 5 கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். தான் என்பது தனி மனிதனை குறிக்கும். அவன் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு உடல் நலம், மனவளம், பொருள் வளம் வேண்டும். உடல் நலம் பெற உணவு, உடற்பயிற்சி தேவை. வாழ்க்கைக்கு பொருட்கள் மிக தேவை. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். வாழ்வதற்கு பொருள் என்பது பொருள் சார்ந்தது, வாழ்வதிலும் பொருள் என்பது அருள் சார்ந்தது. பொருளை அறவழியில்தான் சேர்க்க வேண்டும். அதிகப்படியாக பொருள் சேர்க்கையால் மனம் கஷ்டப்படும், துன்பப்படும். உடல் நலமும் அறிவளமும் பெருக மனவளம் முக்கிய பங்காகிறது. அறிவளத்தினால் பொருள் வளம் வளரும். தனி மனிதன் தேவைகள் நிறைவு பெற சமுதாய கூட்டமைப்பு இன்றியமையாதது என்கிறார் மகரிஷி. இயற்கை வளம் சமுதாய வளமாக மாற சமுதாய கூட்டமைப்பு மிகவும் தேவை. அதற்கேற்பத்தான் தனி மனிதன் செய்திறன் அமைகிறது. இறை உணர்வும் அறிவுணர்வும் அறநெறியும் இணைந்த சமுதாயத்தில்தான் தனி மனிதன் நலம் பெறுகிறான். சமுதாயத்திற்கு கடமை செய்ய கடன்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு தனி மனிதன் இடத்தில் உண்டாதல் வேண்டும். அப்போதுதான் சமுதாய வளம் நீடிக்கும். உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் தவிர்த்து இன்பமாக முடிந்தவரை தன்னாலான உதவிகளை செய்ய வேண்டும். அதுதான் தனி மனிதன் செய்ய வேண்டிய முக்கிய கடமை. குடும்பம் என்பது வாழ்க்கை துணை, பெற்றோர், குழந்தைகள் என்ற உறவுகளின் கூட்டமைப்பாகும். பெற்றோர் நம்மை வளர்த்து அறிவூட்டி இந்த நிலைக்கு நம்மை மேன்மைப்படுத்தியவர்கள். தனக்கோ பிறருக்கோ துன்பம் இன்றி அனைவருக்கும் கடமையாற்ற வேண்டியவர் குடும்ப தலைவர். இல்லறத்தார் தமது கடமையிலிருந்து தவறும் போது வயதில் மூத்தவர்கள் வறுமையிலும் பட்டினிலையும் வாடி இறக்கும் நிலைக்கு வந்துவிடுவர். ஆகவே மகனோ மகளோ பெற்றோர்களை பராமரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. வாழ்க்கை துணை என்பவர் தன்னுடைய நலம் பாராது உழைப்பவர். வாழ்க்கை துணைவர்களில் ஒருவரை ஒருவர் கைவிட்டு விட்டால் பெற்ற குழந்தைகளை நன்கு பாதுகாக்காமலும்
காலத்தில் கல்வி அறிவு ஊட்டாமலும் போய்விடும். அதனால் அக்குழந்தைகள் சமுதாய நலனை கெடுக்கும் நச்சு கிருமிகளாக மாறிவிடுவார்கள். ஆகவே அவர்களை சமுதாயத்தில் உயர்வான இடத்திற்கு சென்று குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சுற்றத்தாருக்கும் தொண்டாற்ற வேண்டியவர்களாக வளர்க்க வேண்டும். சுற்றம் யாரும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது. சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருடன் ஒன்றுபட்டவர்கள்தான். அவர்கள் நன்றாக இருக்கும் போதுதான் நாமும் நன்றாக இருப்போம். அவர்கள் துன்பப்பட்டால் அது நம்மையும் பாதிக்கும். ஆகவே அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலிருந்து தவறக்கூடாது. அவர்களுக்கு எப்பொழுதும் உதவ வேண்டும். எப்பொழுதும் அவர்களுடன் நட்பு நலத்தோடு இருந்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவர்களையும் மகிழ்ச்சியோடு இருக்க செய்யலாம். ஊர் என்பது சமுதாயத்தை குறிக்கும். பிறந்ததிலிருந்து நாம் சமுதாயத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக தன் உழைப்பை அல்லது அறிவாற்றலை ஈடாக கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் சமுதாய வளம் வற்றிவிடும். விளைவாக துன்பங்கள் பெருகும். உடல் வளர்ச்சியாலும் அறிவு வளர்ச்சியாலும் சமுதாயத்திற்கு எந்தெந்த அளவில் நன்மை செய்ய முடியுமோ அதை உணர்ந்து நல்ல தரம் தக்க வழியில் செயல்படுத்த வேண்டும். இதுதான் நீதி உணர்வும் கடமை உணர்வும் ஆகும். சமுதாயத்தில் நல்லவை தீயவை இரண்டும் உள்ளன. ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் வெற்றிக்கான நல்ல பண்புகளும் தோல்விக்கான தீய பண்புகளும் உள்ளன. ஆகவே எங்கும் எவ்விதத்திலும் நல்லதை காணுகின்ற பக்குவமும் தீயவற்றை அலட்சியப்படுத்தும் குணமும் வேண்டும். நல்லதை பார்த்தல், நல்லதை கேட்டல், நல்லதை சிந்தித்தல், நல்லோரின் தொடர்பு என்று இத்தகைய குணங்களை பயிற்சி செய்வது ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். உலகம் மனித இனம் வாழ்வதற்கு ஒரே உலகம்தான் இருக்கிறது. இதில் பிறந்துள்ள நாம் அனைவரும் சகோதரர்களே. நமது பிறப்பு, வாழ்வு, முழுமை அனைத்தும் இறைநிலையின் கருணையினால் நடைபெறுகிறது. உலகிலுள்ள அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து சமமாக பகிர்ந்து கூடி வாழும்போதுதான் அமைதியாக வாழ முடியும். இக்காலத்தில் பொருளாலும் விஞ்ஞான அறிவாலும் மக்கள் குலம் ஒன்றுபட்டுள்ளது. மேலும் உலகம் நட்போடும் ஒருவர் தேவையை மற்றவர் உணர்ந்து ஈகை செய்தும் பிறருடைய துன்பத்தை போக்கியும் வாழக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு வர வேண்டும். இப்படியெல்லாம் நடந்தால் போரை சில நாட்களிலேயே ஒழித்து விடலாம். இதுதான் மகரிஷியின் போரில்லா நல்லுலகம் என்பது. இன்று உலக சமுதாயம் பொதுவாக கூடி சிந்திக்கவும் அனைத்து நாட்டு மக்களும் பயன்பெறவும் அச்சமின்றி வாழ்க்கை நடத்தவும் ஏற்றபடி திட்டமிட தீர்மானங்களை நிறைவேற்ற உலக பொதுவாக ஐக்கிய நாடுகள் சபை ஒன்று இருக்கிறது. அதில் பாதுகாப்பு சபை என்ற அதிகாரம் பெற்ற குழுவும் இருக்கிறது. இந்த சபை உலக விரிவான ஒரு மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அந்த மாநாட்டில் உலக சமாதானத்திற்கான திட்டங்களை எடுத்து கூறி உலகம் அறிய செய்ய வேண்டும். இத்திட்டத்தை வெற்றிகரமாகவும் விரைவாகவும் செயல்படுத்தும் போது மக்களிடம் தெளிவும் துணிவும் போதிய அறிவும் கூடும். தீய விளைவுக்குரிய செயல்களும் படிப்படியாக குறைந்துவிடும். இதன் மூலம் எதிர்காலத்தில் தனி மனிதனிடமும் குடும்பத்திலும் உலகிலும் அமைதி நிலவும். நலமான வாழ்விற்கு இந்த 5 கடமைகளும் சரியாக செய்வதுடன் உடல் நலத்தையும் மனவளத்தையும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
உடல் நலம் காக்க நோயற்ற வாழ்வு முதலில் வேண்டும். அதற்குதான் மகரிஷி உடற்பயிற்சியை நமக்கு அளித்திருக்கிறார். உடலில் இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் மூன்றும் சீராக இருக்க வேண்டும். மேலும் கழிவு செல்களை வெளியேற்ற வேண்டும். இதற்கெல்லாம் உடற்பயிற்சி செய்தால்தான் முடியும். உயிர் வளமும் மனவளமும் பெற காயகல்ப பயிற்சி, அகத்தவ பயிற்சியை முறையாக பயில வேண்டும். இந்த பயிற்சி நமது மனவளக்கலையில்தான் உள்ளது. எப்பொழுதும் குறைபாடுகளை வைத்துக்கொண்டு மன நிறைவு வேண்டும் என்றால் எப்படி கிடைக்கும்? புலன்களுக்கு வெளியில் புலப்பட்டால் அது அறிவாகும். மனம் அலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனம் உணர்ச்சியாக இருந்தால் மயக்கம், குறைபாடு. மன உணர்ச்சி உணர்வு நிலைக்கு மாறும்போது நிறைவு பெறுகிறது. மனம் அலைநிலை பெற்று அறிவாகி விடுகிறது. அறிவுதான் தெய்வம். இறைநிலையோடு ஒன்றிவிட்டால் துன்பம் இல்லை. மனதின் அலை சுழலை சரிப்படுத்த தவம்தான் முக்கியம். தவத்தின் மூலம்தான் மனிதன் அலை சுழலை கட்டுப்படுத்த முடியும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் கோபம் உண்டாகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் மன அலைச்சுழலின் வேகம் அதிகமாகிறது. மனம் ஐம்புலன்களின் வழியாக இயங்கும் போது பீட்டா அலையில், அதாவது 14 முதல் 40 என்ற அலை சுற்றில் இயங்குகிறது. ஆனால் தவம் இயற்றும் போது ஆல்பா நிலைக்கு, அதாவது 8 13 என்ற அலை சுழலில் இயங்குகிறது. தவத்தில் மேலும் ஆழ்ந்து போகும்போது தீட்டா அலை சுற்றான 4 7 என்ற சுழலில் இருக்கிறது. அதனால் உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, அகத்தாய்வு, காயகல்ப பயிற்சி போல் மன வளத்திற்கு தவம் மிக மிக அவசியம். உயிரிலிருந்து வெளிப்படும் அலையே ஜீவகாந்தமாகும். ஜீவகாந்த திணிவு நிலையே கருமையமாகும். உயிரினத்தின் ஜீவகாந்த கருமையம் ஆன்மா எனப்படுகிறது. ஜீவகாந்தம்தான் ஐம்புலங்கள் இயங்க காரணமாக உள்ளது. ஜீவகாந்த செலவினால் தான் உடல் ஆற்றல் எல்லாம் நடக்கிறது. மூளையில் ஜீவகாந்தம் நன்றாக இயங்கினால்தான் மனம் நன்றாக இயங்கும். ஜீவகாந்தம் நன்றாக இயங்க காயகல்ப பயிற்சி மிக மிக அவசியம். குறைவாக செயல்படும் போது இன்பம் வரும். அது அதிகமாக செயல்படும் போது துன்பம் வரும். இது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் உள்ள நடுநிலைமை. ஜீவகாந்தத்தின் சிதறல் தான் ஐம்புலன்களின் மூலம் இன்பமாக தோன்றுகிறது. இறைநிலையை நோக்கி செல்வதற்கு அகத்தவம் நல்ல முறையில் செய்ய வேண்டும். ஜீவகாந்தமே உயிரினங்களில் மனமாகவும் இயங்குகிறது. இதுவே ஐம்புலன்களின் மூலம் உணர்வுகளாகவும் மூளையின் வழியாக எண்ணமாகவும் வெளிப்படுகிறது. ஜீவகாந்த ஆற்றலை மனம் என்கிறோம். எண்ணம் உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் நம் சொல், செயல் எல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கும். எந்த பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை. பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். உறவினர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் உள்ள நல்லவற்றை பற்றியே நினைத்து நல்ல எண்ணத்திலேயே இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியும். மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணம் கூடாது. நம்முடைய சிந்தனையை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும். தீய எண்ணங்கள் இருக்கும் வரை நல்லது நடக்காது. ஆசையை அளவுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். பேராசை வந்தால் அது தேவைதானா? வசதி உண்டா? பிற்காலத்திற்கும் தற்காலத்திற்கும் துன்பம் தராமல் உள்ளதா என்று யோசித்து பிறகு செயல்படுத்த வேண்டும். பேராசை ஏற்படும் போது அதை நிறைமனமாக மாற்ற வேண்டும்.
அடுத்து சினம். சினம் வரும்போது அதை தவிர்க்காமல் இருந்தால் உற்றார் உறவினர் நண்பர்களை பிரிந்துவிடும். சினம் கொள்ளும் போது அது ஜீவகாந்தத்தையும் உயிராற்றலையும் வெளியேற்றிவிடும். கோபத்தின் சம்பளம் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் கோபத்தை பொறுமையாக மாற்ற வேண்டும். அகத்தாய்வு மற்றும் தவத்தால் தான் கோபத்தை மாற்ற முடியும். இது மனவளக்கலையில்தான் உள்ளது. அடுத்து கவலை ஒழித்தல். கவலை என்பது உள்ளத்தில் உள்ள நோய். கவலையினால் உடல் நலம் கெடும், ஜீவகாந்த ஆற்றல் குறையும், மன வலிமை குறைந்துவிடும், மேலும் பல சிக்கல்களை உண்டு பண்ணும். கவலையை போக்க மகரிஷி 4 வழிகளை கூறியுள்ளார். அனுபவித்தே தீர வேண்டியவை, தள்ளி போட வேண்டியவை, அலட்சியப்படுத்த வேண்டியவை, உடனடியாக தீர்க்க வேண்டியவை. துரியாதீத தவத்தின் மூலம் கவலைகளை வெகு விரைவில் போக்க முடியும். எல்லோரும் இறைநிலையை சேர்ந்தவர்கள். உண்மை தத்துவத்தை உணர்ந்து அன்பு கருணையுடன் வாழ வேண்டும். மற்றவர்களும் வாழ்த்தி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உலகமே சுகமாக வாழ முடியும். எண்ணத்தை உயர்வாக வைத்துக் கொண்டால் அனைவரையும் நட்பாக வைத்துக் கொள்ள முடியும். எண்ணம் சொல் செயல் ஒழுங்குபடுத்தினால்தான் மன நிறைவு வரும். எண்ணங்களில் உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் தானாகவே அது நடந்துவிடும். எப்பொழுதும் உண்மையே பேசுவது, அன்போடு இனிமையாகவும் பேசுவது என்று பழகிக் கொள்ள வேண்டும். நலமான வாழ்விற்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும். மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதற்கு உடற்பயிற்சியும் தவமுமே சரியான வழி. உயிர் மேல் மனம் ஒன்றி தவம் செய்தால் அமைதி மகிழ்ச்சி ஓங்கும். அப்பொழுதுதான் ஸ்மார்ட்டாக சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாகும். மகரிஷி சொல்லிக் கொடுத்த வழிமுறையே நாம் தவறாமல் நடந்தால் நலமாகவும் அமைதியாகவும் வாழ முடியும். மேலும் இன்பமாக வாழ தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்வதில் இன்பம் உண்டாகும். தொண்டுக்கு சிறப்பே மேலும் தொண்டு செய்வது. ஒவ்வொருவரும் புரிந்து வாழ வேண்டும், அறிந்து வாழ வேண்டும். ஜீவகாந்தத்தை காக்க காயகல்ப பயிற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் சேர்ந்ததே. நம் பழக்கத்தின் காரணமாகவும் சூழ்நிலையின் பொருட்டு கவர்ச்சியால் சிக்கியும் தவறு செய்கிறோம். தவறு செய்வது மனம். தவறே செய்யக்கூடாது என்பதும் மனம். மட்டில்லா இன்பம் அடைய உள்ளதை உணர்தல், அல்லாததை விடுதல் வேண்டும். நல்லதை புகுத்த புகுத்த தேவையில்லாதது தானே வெளியே போய்விடும். புலன்கள் மூலமாக வருவது இன்பம். இன்பம் இன்பமாக இருக்க வேண்டுமானால் அளவு முறை வேண்டும். அப்படி மீறினால் துன்பம் வரும். இன்பமாக இருக்கவும் அவரே காரணம், துன்பமாக இருக்கவும் அவரே காரணம். நம் மனநிலை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம் வாழ்க்கை அமையும். நம் வாழ்க்கை துன்பத்தை நம் மனதிலிருந்து வெளியெடுக்க வேண்டும் என்றால் துன்பத்தை மனதின் உள்ளே போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் துன்பம் முழுமையாக நீங்கும். இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஆழ் மனதில் எதை விதைக்கிறோமோ அது காலத்தில் நிறைவேறும். செய்வதை நேர்மையாக செய்துவிட்டு இறைவனிடம் விளைவை விட்டுவிட வேண்டும்.
உங்களுக்கு உள்ள உண்மையானதை அறிந்து விட்டால் நல்லது நடக்கும். நல்ல செயல்களை செய்து வினைகளை தீர்த்து இறைவனிடம் ஒன்றாகிவிட்டால் நினைத்தது நடக்கும். ஆணவம், கர்மங்கள், மாயை இவற்றை அகற்றிவிட வேண்டும். நல்லவற்றையே திரும்ப திரும்ப பதிவு செய்து வந்தால் நல்லவையே நடக்கும். அருள் தந்தையின் தவம் செய்ய செய்ய நம் 3 கர்மங்கள் போய்விடும். இப்பயிற்சிகளும் தத்துவங்களும் அறிய வேண்டும். இவ்வாறு எல்லாவற்றிலும் மனம் விரிந்து இருந்தால்தான் இன்பமாகவும் நலமான வாழ்வும் வாழ முடியும். என்று கூறி என் சிந்தனையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மனவளக்கலை எவ்வாறெல்லாம் நலமாக வாழ உதவுகிறது என்பதை தெளிவாக எளிமையாக விளக்கினீர்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை கன்னட மொழியில் நித்யானந்த தவம் 4:15க்கு, 4:45க்கு வேர்ல்ட் பீஸ் பிளெஸிங்ஸ், 4:55க்கு நாலேஜ் ஃப்ரம் மெடிடேஷன் பை ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சுஜாதா அவர்கள். நாளை மதியம் 2 மணிக்கு ஸ்கை ப்ரொஃபசர் நாகராஜ் ஐயா அவர்கள் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். 4:15க்கு ஸ்கை ப்ரொஃபசர் சௌபாகியவதி அவர்கள் ஸ்போர்ட்ஸ் ஆன் த வியூ ஆஃப் வேதாத்ரியம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். தற்போது கேள்வி பதிலுக்கு வரலாம். பாலாஜி, சென்னை, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன் சார். ரொம்ப அருமையா இருந்தது சிந்தனை. காலத்தை கொடுத்தீங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவா நினைக்கணும்மா. அதே பிரச்சனையை காரணம் நினைக்கிறோம். நம்ம மனவளக்கல்ல இருக்கு, நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி அடுத்தவங்க நினைக்கிறது இல்லைல்ல. இது கூட சொல்லுவாங்க, பிறர் தர வர சொல்லுவாங்க, இன்பம் பிறர் தர வர சொல்லுவாங்க. அது மாதிரி இது நன்றும் பிறர் தர வர. உங்க வாய்ஸ் கட் ஆகுது சார். தீதும் நன்றும் பிறர் தர வர என்று இது அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கம்மா. சார் வாழ்க வளமுடன். வாய்ஸ் கட் ஆகுது சார், சரியா சொல்லுங்க. தீதும் நன்றும் பிறர் தர வர இது இருக்குல்லம்மா, வார்த்தை சொல்லுவாங்கல்ல. ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கேன். கேட்கல சார் நீங்க சொல்றது. என்ன சொல்றாரு மேடம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்கம்மா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சார் தீயது நல்லது எதுவுமே மற்றவங்களால வராது சார், நம்ம செய்யறதுதான் வரும். நம்ம கர்மம் நம்மளுக்கு தான் சார் வரும். அதே தான் குறிக்கிறது அது. அதுதான் கரெக்ட். பட் எல்லாமே நினைக்கலையே. எல்லாருமே நினைச்சா நல்லா இதுவா இருக்கும். மேடம் எனக்கு சொல்லுங்க மேடம், அவர் சொல்றது எனக்கு கேட்கல. வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா தான் மேம் இல்ல அவர் வாய்ஸ். அதான் நெக்ஸ்ட் போலாங்க. ஓகே. மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ஆரம்பம் ரொம்ப நாள். வாழ்க வளமுடன். சிந்தனை சூப்பரா இருந்தது. அதாவது சின்னதா இருந்தா கூட எல்லா விளக்கத்தையும் வேதாத்திரி மகரிஷி தத்துவத்தை சொல்லி எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணீங்க. வாழ்க வளமுடன். தொண்டு நிதி சிறப்பாக இருக்கட்டும். அடுத்ததாக புலவர் நடராஜன் ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். மேடம் சொற்பொழிவு ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்க வளமுடன் சார். மனவளக்கலை என்றால் என்னன்னு ஒரு புது அன்பர் தெரிஞ்சுக்கிறேன்னா முழு செய்தியும் தொகுத்து சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் சார். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக சந்திரிகா ராஜா அவர்கள் சிவாஜி நகர். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. சந்திரிகா ராஜா அவர்கள்.
கேக்குறதாமா இப்போ? பேசலாங்கம்மா, பேசலாம். ஐயா இருக்காங்களா? வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா சாரி. நாங்க இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க வரோம், பரவாயில்லைங்களா? ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா. நலமாக வாழ்க வாழ்வதற்கு நல்ல அருமையான சிந்தனை சொன்னீங்க. ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில, இந்த கரோனா நிலைமையில நம்மளுக்கு மனசுல ஒரு மூலையில ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கு. வாழணும் அண்ணாலும் மனசு அதுக்கு ஒத்து போறது இல்ல. என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு வாட்டி அதுல இருந்தே நம்மளுக்கு டென்ஷனே வந்துடுறது இந்த நிலைமையில. எப்பவுமே அப்படி இருந்தது இல்லை. ஆனா இந்த கரோனா டைம்ல மாத்திரம் எல்லாம் நலமாக இருக்கணும் நினைச்சாலும் மனசு ஒரு வாட்டி ஒத்துழைக்கிறது இல்ல. அது ஏன்? அது ஏன்னா இன்னும் நீங்க நல்ல நல்ல சிந்தனையே இது பண்ணி நல்லதே போடணும் மேடம். நீங்க இதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க, வெறும் நல்லவற்றையே கேளுங்க. இவங்க இப்படி அவங்க கொரோனா வந்ததுன்னு கொரோனா பத்தியே நீங்க பார்க்காதீங்க, கேட்காதீங்க. நம்ம நல்ல சிந்தனை தான் ஆழ்ந்து தவம் பண்ணினே இருந்தாக்க நல்ல சிந்தனை தான் நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக நல்லதே தான் நடக்கும். நல்லதே நடக்கணும்ட்டு நாங்க வாழ்த்துறோமா. ஆமா, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா பேசுனீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகராஜ் ஐயா அவர்கள் இணைப்பில் உள்ளார். ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் சார். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தெளிந்த நீரோடைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நிதானமா பொறுமையா அழகா தெளிவா புட்டு வைக்கிற மாதிரி ஒரு சிறப்பா இருந்தது. நீங்க பேசும்போது பார்த்தா கூட வேக வேகமா பேசுவீங்க. ஆனா இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கும் போது அவ்வளோ நிதானமா பொறுமையா மனசுல பதியும்படி சொன்ன விதம் மிக மிக அருமை. அதே நேரத்துல ஐயா எல்லாம் சொன்னாங்க, புலவர் ஐயா கூட சொன்னாங்க, மனவளக்கலைக்கு என்ன தொகுத்து கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு. உண்மையிலேயே உங்களுடைய இந்த சேவை மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். மேலும் உங்களுடைய சேவை தொடரணும். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்க வளமுடன் சார். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லையா சார்? நீங்க எல்லாம் இல்லைன்னா இவ்வளவு பெற முடியுமா? இருந்தாலும் உங்களுடைய அந்த சுய முயற்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த முயற்சி மிக மிக பெருமையா சொல்லணும். உங்களுடைய இதுதான் சார், ஃபுட் ஸ்டெப்ஸ் தான். நான் அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷம். அருமையா இருந்தது. நல்ல அந்த தெளிந்த நீரோடை மாதிரி நிதானமா பொறுமை, எங்கேயும் வேகம் இல்லாத இருந்தது. அதுதான் ஒரு ஆழ்ந்த மனசுல பதியுது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ரம்யா மேடமுக்கும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்க வளமுடன் சார். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன்மா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாம். ஓகே மேடம். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக நலமாக வாழ்வதற்கு என்ற தலைப்பிலே உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் காமேஸ்வரி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் காமேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள், அவற்றின் பொறுப்பாளர்கள், அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம். வாருங்கள். வாழ்க வளமுடன். ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும்,
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.